Hi 9th standard students. So நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல லாஸ்ட் வீடியோல வந்து நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹிஸ்டரியில வந்து யூனிட் நம்பர் 1 எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டோம். உங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஓவர் ஆகிருக்கும் நினைக்கிறேன். சோஷியல் எக்ஸாம் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு எப்போ போல் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேஜ் நம்பர் 2ல் வந்துட்டு சயின்டிஃபிக் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஜியாலஜி பயாலஜி அண்ட் ஆர்கியாலஜி. ஸோ இந்த ஜியாலஜி பயாலஜி அண்ட் ஆர்கியாலஜியோட சயின்டிஃபிக் ஃபவுண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். த பிகினிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி ரைட்டிங் கேன் பி ட்ரேடட் டு த ஏன்ஷியன் ட்ரேஸ்ட் ஆன் டு த ஏன்ஷியன் க்ரீக். ஸோ இந்த பிகினிங் அந்த ஹிஸ்ட்ரியோட பிகினிங் வந்துட்டு ஸோ இந்த ஹிஸ்ட்ரியோட பிகினிங் வந்து யார் எழுதுனாங்கன்னா ஏன்ஷியன் க்ரீக்ஸ் தான் வந்து எழுதுனாங்க, கிரேக்கர்கள் தான் வந்து எழுதுனாங்க. ஸோ ஹெரோடோட்டஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி பிகாஸ் த ஹிஸ்ட்ரி ஹி ரோட் வாஸ் ஹியூமனிஸ்டிக் அண்ட் ரேஷனலிஸ்டிக். ஸோ இந்த ஹெரோடோட்டஸுங்கிறவர் வந்து ஒரு கிரேக்கர், அவர் தான் வந்துட்டு ஹிஸ்ட்ரியோட ஃபாதர் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இவர் எழுதின ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப மனிதநேயமாகவும் பௌத்தறிவாகவும் இருக்கிறனால அவர் வந்துட்டு நம்ம ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த ரைஸ் ஆஃப் சயின்டிஃபிக் என்கொயரி இன் டு த ஆரிஜின் of humans was possible. ஸோ இந்த சயின்டிஃபிக் என்கொயரி வந்துட்டு ஹியூமன்ஸை பற்றின ஆரிஜினை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எதனால் பாசிபிள் ஆச்சுன்னா கீழே வந்து 5 ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்துட்டு இதை வந்து பாசிபிள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்ட்ரெஸ்ட் இன் கலெக்ஷன் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் அட் த ஓப்பனிங் ஆஃப் மியூசியம்ஸ் ஆஃப்டர் த ரெனசன்ஸ் மூமெண்ட்ஸ். அதாவது இந்த ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காட்டி அதை கலெக்ட் பண்ணி இப்போலாம் ஹியூமன்ஸ் தோணுனாங்கன்னு சொல்கிறதுனாலையும் மியூசியம்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணனாலையும் நியூ மியூசியம்ஸ் ஓப்பன் பண்ணனாலையும் இதெல்லாம் எப்போ பண்ணாங்கன்னா ரினசன்ஸ் மூமெண்ட்டுக்கு அப்புறமா வந்துட்டு இதெல்லாம் பண்ணினாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு ரீசனாக இருக்குது இந்த சயின்டிஃபிக் என்கொயரிக்கு, ரைஸ் ஆஃப் சயின்டிஃபிக் என்கொயரிக்கு. நெக்ஸ்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஐடியாஸ் ஆஃப் ஸ்டாட்டிகிராஃபி அண்ட் ஜியோலஜி. ஸோ ஸ்டாட்டிகிராஃபின்னு ஒன்றுமே இல்லை, இந்த ராக்கு சாயில் ரேஸ் அதோட ஆரிஜினே நேச்சர் அதோட ரிலேஷன்ஷிப் படிக்கிறதா வந்து ஸ்டாட்டிஸ்கிராஃபின்னு சொல்லுவோம். ஸோ அது டெவலப் ஆனனாலையும் அந்த ஜியாலஜி வந்துட்டு டெவலப் ஆனனாலையும் இந்த ஹியூமன் சயின்டிஃபிக் ரைஸ் ஃபார் சயின்டிஃபிக் என்கொயரி வளர்றதுக்கு வந்து அது ஒரு காரணம். நெக்ஸ்ட் டார்வின்ஸ் தியரி ஆஃப் பயாலஜிக்கல் எவல்யூஷன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டார்வின் தியரி ஆஃப் பயாலஜிக்கல் எவல்யூஷன், எப்படி வந்து மனுஷன் வந்து தோணுனாங்கிற ஒரு புக்கு மாதிரி எழுதியிருப்பார். ஸோ அதனால நெக்ஸ்ட் த டிஸ்கவரி ஆஃப் ஹியூமன் அண்ட் அனிமல் ஃபாசில்ஸ், ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் ஆர்ட்ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஈகர்லி சிவிலைசேஷன். ஸோ ஹியூமனோட ஃபாசில்ஸ், ஹியூமன் அண்ட் அனிமல்ஸோட ஃபாசில்ஸ் கிடைச்சனாலையும் அவங்க வந்துட்டு வரைஞ்சி வச்ச அந்த ஆர்ட்ஃபேக்ட்ஸ் மூலயமாவும் வந்துட்டு அவங்களோட சிவிலைசேஷன் மூலயமாவும் வந்துட்டு இந்த சயின்டிஃபிக் என்கொயரி வந்துட்டு தொடங்குச்சு. நெக்ஸ்ட் த எபிலிட்டி டு டெஸ்பர் இயர்லி ஸ்கிரிப்ட். ஸோ அந்த இயர்லியாக அவங்க எழுதக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ் அந்த கல்ச்சர்ஸ்லாம் இருக்குல்ல, அதனாலேயும் வந்துட்டு இந்த சயின்டிஃபிக் என்கொயரி வந்துட்டு ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்கிராஃபி த ஸ்டடி ஆஃப் ஆரிஜின் நேச்சர் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ராக் அண்ட் சாயில் லேயர்ஸ் தட் வர் ஃபார்ம்டு டியூ டு நேச்சுரல் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஓல்டஸ்ட் மியூசியத்துலேயே வந்துட்டு ரொம்ப ஓல்டஸ்ட் மியூசியம் என்னென்னா த வேர்ல்ட் லெவலில். ஸோ த மியூசியம் ஆஃப் இக்னிக்லாடி நனா இன் மெசோபொட்டாமியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 530 BC. ஸோ இந்த மியூசியம் வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா இக்லாடி நானா இன் மெசோபொட்டாமியா. ஸோ அது ஒரு மியூசியம் பேர் மெசோபொட்டாமியாவில் இருக்குது. அந்த மியூசியம் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 530 BCயில் வந்துட்டு ஆரம்பிச்சாங்க. த பிரின்சஸ் இக்னாடி வாஸ் த டாட்டர் ஆஃப் நியோ பேபிலாயன் கிங். ஸோ இந்த பிரின்சஸ் இக்னாடிங்கிறது எந்த கிங்கோட டாட்டர்னா நியோ பேபிலாயன் கிங்கோட டாட்டர் தான் வந்துட்டு இந்த பிரின்சஸ் இக்னாடிங்கிறது. ஸோ த கேபிட்டலோனி மியூசியம் இன் இட்டாலி இஸ் பெர்ஹாப்ஸ் த ஓல்டஸ்ட் சர்வைவிங் மியூசியம் அட் ப்ரெசன்ட். ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் வந்துட்டு இட்டாலியில் இருக்கக்கூடிய கேபிட்டோலைன் மியூசியம் தான் வந்துட்டு ரொம்பவே ஓல்டஸ்ட் மியூசியம். ஸோ ஆஷ்மோலியன் மியூசியம் அட் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இஸ் த ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி மியூசியம் இன் த வேர்ல்டு. ஸோ வேர்ல்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி மியூசியத்தில் வந்துட்டு இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஆஷ்மோலியன் மியூசியம் தான் வந்துட்டு ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி வேர்ல்ட்லேயே. ஸோ இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1677 ஏடியில் வந்துட்டு இதை வந்து தொடங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹெர்பர்ட் ஸ்பென்சர்ஸ் பயாலஜிக்கல் எவல்யூஷன், சார்லஸ் டார்வின்ஸ் தியரி ஆன் த கான்செப்ட்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் அண்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் கான்ட்ரிபியூட்டட் டு த சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் ஆரிஜின். ஸோ இந்த ஹெர்பர்ட் ஸ்பென்சருங்கிற பயாலஜிக்கல் எவல்யூஷன் அந்த புக்கும் இந்த சார்லஸ் டார்வினோட தியரி ஆன் கான்செப்ட் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் அண்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அந்த புக்கும் தான் வந்துட்டு இந்த சயின்டிஃபிக் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம சயின்டிஃபிக்காக ஹியூமனோட ஆரிஜினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த 2 பேர்த்தோட புக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ சார்லஸ் டார்வின் பப்ளிஷ் த புக்ஸ் ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் இன் 1859 அண்ட் த டெசன்ட் ஆஃப் மேன் இன் 1871. ஸோ இந்த சார்லஸ் டார்வின் வந்து 2 புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஒன்று வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸோட ஆரிஜின் ஒரு
உயிரினம் வந்து எப்படி தோன்றுதுங்கிற புக்கை 1859 வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அப்புறம் வந்து டெசன்ட் ஆஃப் மேன் சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து 1871 வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் என்னன்னா the process by which organisms that are better adapted to their environment would survive and produce more offspring. இந்த natural selection is nothing but process. ஒரு ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்னா ஆர்கனிசம்ஸ் வந்து அதுக்கு பெட்டரான ஒரு பிளேஸை வந்து அடாப்ட் பண்ணி என்விரான்மெண்ட்டில் அங்கே சர்வை பண்ணி அதோட ஆஃப் ஸ்ப்ரிங்கை வந்துட்டு ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு தேவையான ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து அந்த இடத்துல வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ஒரு ஆர்கனிசம் வந்துட்டு அதுக்கு ஏற்ற என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இடத்த வந்து அடாப்ட் பண்ணி அங்கே சர்வை பண்ணி அதோட ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை வந்து அதை இது பண்ணுங்கிறது தான் வந்துட்டு நேச்சுரல் செலெக்ஷன். நெக்ஸ்ட் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்னா என்னென்னா மீன்ஸ் சர்வைவல் of the form that will leave the most copies of the itself in successive generations. So survival of fittest என்னன்னா இது ஒரு ஃபார்ம் என்னன்னா ஒரு சர்வே ஆகக்கூடிய ஒரு ஃபார்ம். அது என்ன லீவ் பண்ணுன்னா அதே இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க சர்வை பண்ணி அவங்களோட காப்பீஸ் அவங்கள மாதிரியே ஒரு ஸ்பீஷீஸை வந்து கொண்டு வந்து சக்சஸிவ் ஜென்ரேஷன் அவங்களோட தலைமுறையை வளர்க்கிறது தான் வந்துட்டு சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபாசில் இஸ் நத்திங் பட் ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல் அண்ட் plant that turns into stone over a period of time because of chemical and physical process. ஸோ ஃபாசில்னு ஒன்றுமே இல்லை, முன்னாடி வாழ்ந்தக்கூடிய அனிமல்ஸோ இல்லை பிளான்ஸோ டெட் ஆகி அது வந்து ஒரு ஸ்டோனாக வந்து ஃபார்ம் ஆகி ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வந்து அது ஃபார்ம் ஆகும். எதனால் ஃபார்ம் ஆகும்னா கெமிக்கல் ப்ராசஸ்னாலேயும் ஃபிசிக்கல் ப்ராசஸ்னாலே அது வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் அனிமல் போன்ஸ் ஆர் ப்ரிசர்வ் டியூ டு மினரலைசேஷன். பிளான்டியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ். ஸோ ஃபாசில்ஸை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் நம்ம என்ன சொல்லணும்னா பேலியான்டாலஜின்னு சொல்கிறோம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாசில். நெக்ஸ்ட் ஸ்டோன் ஏஜ்னா என்னன்னா the period when stone was mainly used for making implements. stone age is nothing but stones வந்துட்டு ஒரு எந்த ஏஜ்ல யூஸ் பண்ணாங்களோ எதுக்காகனா மேக்கிங் இம்ப்ளிமெண்ட்ஸ் சில விஷயங்களை பண்றதுக்காக அந்த ஸ்டோன்ஸை வந்து யூஸ் பண்ண முக்கியமாக ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணதை நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிரான்ஸ் ஏஜ்னா வந்துட்டு the period when bronze metallurgy is developed. அதாவது பிரான்ஸை யூஸ் பண்ணி மெட்டல் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்கல்ல அதுதான் பிரான்ஸ் ஏஜ்னு சொல்கிறோம். ஸோ அயன் ஏஜ்னா என்னன்னா the period when iron was smelted to produce implements. அதாவது வந்துட்டு அயன் யூஸ் பண்ணக்கூடிய காலங்க, அதாவது டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸோ மெட்டீரியல்ஸோ தயாரிக்க வந்துட்டு இந்த அயன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அயன் ஏஜ்னு சொல்கிறோம். அந்த பீரியடை தான் அயன் ஏஜ்னு சொல்கிறோம். சின்ஸ் த 19th century scholars have used advanced scientific techniques. ஸோ 19th centuryலேருந்து ஸ்காலர்ஸ் வந்து புது புது அட்வான்ஸான டெக்னிக்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க. they undertook systematic studies to contribute to the current state of knowledge on prehistory. ஸோ அவங்க வந்துட்டு ரொம்பவே எஃபோர்ட் போட்டு நம்ம சிஸ்டமேட்டிக் ஸ்டடிஸ் அதாவது இப்போ ப்ரீ ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நாலேஜை வந்துட்டு இப்போ இருக்கவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க ரொம்பவே எஃபோர்ட் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரீ ஹிஸ்ட்ரி ஹியூமன் ஆரிஜின்ஸ் அண்ட் த இயர்லி சிவிலைசேஷன்ஸ். நவ் த தியரி ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் இஸ் வைட்லி அக்செப்டட். இப்போ வந்துட்டு தியரி ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் அது வந்துட்டு எல்லாருமே வைடாக வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ப்ரீ ஹிஸ்ட்ரி ஃப்ரம் ஆஸ்ட்ரோலெபித்திகஸ் த்ரூ ஹோமோ எரக்டஸ் டு ஹோமோ ஸ்பெயின். ஸோ ஆஸ்ட்ரோலோபித்திகஸ்ங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஒன்று ஹோமோ எரக்டஸ் இஸ் செகண்ட் ஸ்டேஜ் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் இஸ் ஹோமோ ஸ்பெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஹூ ஆர் வி, நம்ம வந்து யார், வாட் இஸ் த நேம் ஆஃப் அவர் ஸ்பீஷீஸ், நம்ம ஸ்பீஷீஸோட நேம் என்ன அப்படின்னா வி ஆர் ஹோமோ ஸ்பெயின்ஸ். நம்ம தான் வந்துட்டு கடைசி ஃபார்ம் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு கடைசி ஃபுல்லாக இதாகக்கூடிய ஃபார்ம் தான் நம்ம ஹோமோ ஸ்பெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் சொல்லியிருக்காங்க. ஹியூமன் எவல்யூஷன் அண்ட் மைக்ரேஷன். ஒரு ஹியூமன் வந்து எப்படி வந்து அவன் தோன்றுனா எப்படி வந்து அவன் மைக்ரேட் ஆனா அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் டாபிக். ஸோ த சிம்பான்சி gorillas and orangutans along with humans are collectively called as great apes. So the chimpanzee, the gorillas, the humans எல்லாம் என்ன சொல்வாங்கன்னா great apes அப்படின்னு சொல்வாங்க. Among them the chimpanzee is genetically the closer to human beings. நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து ரொம்ப க்ளோஸாக மேட்ச் ஆகிறது எந்த ஸ்பீஷிஸ்னா இந்த சிம்பான்சி. ஸோ the ancestors humans were called hominins. நம்மளோட ancestors என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹோமினின்ஸ்னு சொல்லுவாங்க. and their origins have been traced in Africa. ஸோ இவங்களோட ஆரிஜின் இவங்களோட தொடக்கம் வந்து எங்கே இருந்துன்னா ஆஃப்ரிக்காலேருந்து அவங்களோட தொடக்கம் இருந்ததுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ they evolved from those origins and they began to move to the other parts of the world in due course of time. ஸோ அங்கே வந்து அவங்க தோன்றி அவங்களோட மைக்ரேஷனை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வேர்ல்டு லெவலில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்கு அவங்க வந்து மைக்ரேட் ஆகி போகிறாங்க. இந்த மைக்ரேஷன்லாம் தெரியும்ல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் நம்ம மைக்ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ
the hominins emerged around 7 to 5 million years ago. ஸோ நம்மளோட ancestors இந்த hominins வந்து எப்போ வந்துட்டு எமர்ஜ் ஆனாங்க, எப்போ தோன்றுனாங்கன்னா வந்துட்டு 7 to 5 million years ago, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க தோண்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ skeletons of Australopithecus, one of the early species of this tribe, have been found in Africa. Australopithecusங்க வந்து ஹோமோனின்ஸுக்கெல்லாம் முன்னாடி தோன்றுறவங்க. அவங்களோட ஆதாரம், அவங்க வாழ்ந்ததுக்கான ஆதாரம்லாம் எங்கே இருக்குன்னா வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த கிரேட் ரிஃப்ட் வேலி இன் ஆஃப்ரிக்கா ஹேஸ் மெனி சைட்ஸ் தட் ஹேவ் எவிடன்ஸ் ஃபார் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ஸோ இந்த கிரேட் ரிஃப்ட் வேலிங்கிறது வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பிளேஸ். அங்கே வந்து டிஃப்ரெண்ட் மெனி சைட்ஸ் வந்து இருக்குது. எதுக்குன்னா எவிடன்ஸ், அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் இருக்கக்கூடிய அந்த பீப்புள்ஸ் வந்து இங்கே இருந்தாங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்துட்டு அங்கே நிறையாவே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ த கிரேட் ரிஃப்ட் வேலி இஸ் எ வேலி லைக் ஃபார்மேஷன் தட் ரன்ஸ் ஃபார் அபவுட் 6400 kilometers from the northern part of Syria to central Mozambique in East Africa. ஸோ இந்த ரிஃப்ட் வேலிங்கிறது வந்துட்டு வேலி மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரியே ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆகக்கூடிய இடம் தான். அது எவ்வளோ தூரம் ஃப்ளோ ஆகுதுன்னா 6400 கிலோமீட்டருக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. எங்கிருந்து நார்த்தன் பார்ட் ஆஃப் சீரியாலேருந்து சென்ட்ரல் மொசாம்பிக் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா வரைக்கும் அது வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஜியோகிராஃபிக்கல் ஃபியூச்சர் இஸ் விசிபிள் ஈவன் ஃப்ரம் ஸ்பேஸ் அண்ட் மெனி ப்ரீஹிஸ்டாரிக் சைட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த ஜியோகிராஃபிக்கல் இதோட ஃபியூச்சர் வந்துட்டு நம்ம ஸ்பேஸ் விண்வெளியிலிருந்து பார்த்தா கூட தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது இங்கே வந்துட்டு நிறைய ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது இந்த ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில். ஸோ த ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் ஆர் டிவைடட் இன்டு வேரியஸ் ஸ்பீஷீஸ் அக்கார்டிங் டு எதர் ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ். நம்ம ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸை வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸாக வந்துட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. எதை டிவைட் பண்ணால் அவங்களோட ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸை வச்சு அவங்களோட டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹோமினிட். ஹோமினிட் ரெஃபர்ஸ் டு ஆல் த ஸ்பீஷீஸ் ஆஃப் மாடர்ன் அண்ட் எக்ஸ்டின்ட் கிரேட் டேப்ஸ் which also includes humans. ஸோ ஹோமினிடுங்கிற வந்துட்டு எல்லா ஸ்பீஷீஸையும் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. மாடர்ன் இப்போ இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் இருக்கட்டும், இல்லாட்டி அழிஞ்சு போனவங்களாக இருக்கட்டும், அழிஞ்சு போன கிரேட் ஏப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு இந்த ஹோமினிடு அப்படிங்கிற இதில் ரெஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஹோமினின்ஸ் ரெஃபர்ஸ் டு த க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஸ்பீஷீஸ் இன்க்ளூடிங் ஹோமோஸ்பெயின். ஸோ இந்த ஹோமோனின்ஸுங்கிறது வந்துட்டு நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட ஆன்செஸ்டர், நம்மளோட முன்னோர்களையும், நம்மளோட சிஸ்டர் ஸ்பீஷீஸ் நத்திங் பட் நம்மளோட ஹோமோஸ்பெயின்ஸுங்கிறது வந்துட்டு இப்போ இருக்கவங்க தான் நம்ம ஹோமோஸ்பெயின்ஸ்னு சொல்லுவோம். அவங்களுக்கும் ரொம்பவே க்ளோஸாக ரிலேட் ஆனவங்கன்னு சொல்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்டென்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஹோமோ மியாந்திரலிசிஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹேபிலிஸ் அண்ட் வேரியஸ் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆஸ்ட்ரலோபித்திகஸ் பித்திசைன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹேபிலிஸ் இவங்களாம் வந்துட்டு எக்ஸ்டென்ட் ஆகிட்டாங்க. பட் அவங்களையும் வந்து ஹோமோனின்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஹியூமன்ஸ் ஆர் த ஒன்லி லிவிங் ஸ்பீஷீஸ் ஆஃப் திஸ் ட்ரைப். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்பீஷீஸ் வந்து ஹியூமன்ஸ் மட்டும்தான் வந்துட்டு நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம், எக்ஸ்டின்ட் ஆகாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ தே ஸ்டாண்ட் எரெக்ட், வாக் வித் 2 legs அண்ட் ஹேவ் லார்ஜ் பிரெயின்ஸ். நம்மளால் நிற்க முடியும், நம்மளால் 2 கால் மூலியமாக நடக்கிறோம், நமக்கு பிரெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே கேன் யூஸ் டூல்ஸ் அண்ட் எ ஃபியூ ஆஃப் தேம் கேன் கம்யூனிகேட். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து நம்ம டூல்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். நம்மளை வந்து ஃபியூ ஆஃப் தேம் நம்மளை கொஞ்சம் பேர், நம்மளோட அனிமல்ஸில் கொஞ்சம் பேர் ஹோமோஸ்பெயின்ஸுங்கும் போது எல்லா ஆர்கனிசம் வரும், நாட் ஒன்லி ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே வரும். நம்மளால் இப்போ டூல்ஸை வந்து யூஸ் பண்ண முடியுது, நம்மளால் வச்சு பேசக்கூட முடியுது. ஸோ இட் எக்ஸ்க்ளூட்ஸ் த கொரிலாஸ். எக்ஸ்க்ளூட்னா கொரிலாவை தவிர. ஸோ ஹோமோ ஹேபிலிஸ், அதாவது ஹேண்டி ஹியூமன், வாஸ் த இயர்லியஸ்ட் நோன் ஹியூமன் ஆன்செஸ்டர் டு மேக் டூல்ஸ் இன் ஆஃப்ரிக்கா about 2.6 million ago. ஸோ இந்த ஹோமோ ஹேபிலிஸுங்கிறது வந்துட்டு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட ஹியூமன் ஆன்செஸ்டர் சொல்கிறாங்க, நம்மளோட முன்னோர்கள்னு சொல்கிறாங்க. இவங்க தான் வந்துட்டு டூல்ஸ், அந்த கருவிகள்லாம் தயாரிச்சிருக்காங்க. எங்கன்னா ஆஃப்ரிக்காவில் எப்போனா 2.6 million இயர்ஸ்க்கு முன்னாடி. அரௌண்ட் 2 million years ago the species of Homo erectus and erector emerged. ஸோ 2 million இயர்க்கு முன்னாடி, 2 million இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு இந்த ஹோமோ எரெக்டஸுங்கிற அந்த ஸ்பீஷீஸ் வந்து அந்த நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் வந்துட்டு உருவாயிட்டாங்க. ஸோ திஸ் ஸ்பீஷீஸ் மேட் ஹேண்ட் ஆக்சஸ் பிட்வீன் 2 and 1 million years ago. ஸோ இவங்க தான் வந்துட்டு அந்த ஹேண்ட் ஆக்சஸ், அந்த ஆக்சன் தெரியும், ஆக்சஸ்னால் ஒன்றுமே இல்லை, இந்த அச்சுக்களத்தான் நம்ம ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்துட்டு அதை இது பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. எப்போன்னா வந்துட்டு 2 to 1 million இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ தி பிஹைன் டு ஸ்ப்ரெட் இன் டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கன் டைம். அவங்க வந்துட்டு அப்படி உருவானவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியன் கான்டினென்ட்லேயும் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்லையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தாங்க. அன்டாமிக்கலி மாடர்ன் ஹியூமன்ஸ் ஆர் கால்டு ஹோமோஸ்பெயின்ஸ். அனட்டானமியாக பார்க்கும்போது மாடர்ன் ஹியூமன்ஸ், நம்ம இப்போ கூறியிருக்க ஹியூமன்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஹோமோஸ்பெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் அரௌண்ட் 3 lakh years ago in Africa. நம்ம எப்போ அப்பியர் ஆனோம்னா 3 lakh yearsக்கு முன்னாடியே ஆஃப்ரிக்காவில் தோன்றிட்டோம். It is believed that these modern humans eventually migrated and dispersed into various parts of the world from around 60,000 years ago. இது வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்க, என்ன நம்புகிறாங்கன்னா, இந்த ஹியூமன்ஸ்லாம் வந்துட்டு எப்போ அங்கே தோன்றி அவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுக்கு வந்துட்டு மைக்ரேட் ஆகி போயிருப்பாங்க. எப்போன்னா போயிருப்பாங்கன்னா 60,000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து மைக்ரேட் ஆகி போயிருப்பாங்கிறது வந்து ஒரு பிலீவாக இருக்குது. ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சர், நம்மளோட ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சர் வந்துட்டு எப்படி இருந்து, நம்மளோட முன்னத்த கல்ச்சர் வந்து எப்படி இருந்துன்னு சொல்லி சொல்கிறாங்க. த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் டஸ் நாட் ஹாவ் எவிடன்ஸ் ஆஃப் ரைட்டிங். நமக்கு அப்போ வந்துட்டு எழுதவோ படிக்கவோ நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. வெல் த ஃபாசில் போன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் as various species such as Homo habilis, Homo erectus and Neanderthals based on the lithic tools culturals are assigned. ஸோ ஃபாசில் போன்ஸ் வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீஷிஸ் இவங்க வந்து ஹோமோ ஹேபிலஸ், இவங்க வந்து ஹோமோ எரக்டஸ்ன்னு வச்சு அந்த ஃபாசில்ஸ் மூலமா அவங்க வந்து நம்மளை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. கல்ச்சர்ஸ் ஆர் அசைன்ட் நேம்ஸ் சச் அஸ் இயர்லியஸ்ட் லித்திக் அசம்பிளேஜஸ், ஓல்டோவன் டெக்னாலஜி, லோவர் மிடில் அண்ட் அப்பர் பேலியோலித்திக் அண்ட் மீசோலித்திக் கல்ச்சர்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஃபாசில்ஸை வச்சு இந்த பீரியடில் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வந்துட்டு டிவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லித்திக், இயர்லியஸ்ட் லித்திக் அசம்பிளேஜஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓல்டோவன் டெக்னாலஜி, லோவர் மிடில் அண்ட் அப்பர் பேலியோலித்திக் அண்ட் மீசோலித்திக் கல்ச்சர்ஸ்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இவ்வளோ டைப்ஸில் வந்துட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இவங்க இப்படி இருந்தாங்க, இந்த காலகட்டத்தில் இவங்க இப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இயர்லியஸ்ட் லித்திக் அசம்பிளேஜஸ் ஆஃப் ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு இயர்லியஸ்ட் முதல்ல வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த இயர்லியஸ்ட் டூல்ஸ் மேட் பை ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் லோம்கிவி இன் கென்யா. கென்யாவில் வந்துட்டு நம்மளோட ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் வந்துட்டு நிறைய டூல்ஸை வந்து மேட் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. தே ஆர் டேட்டட் டு 3.3 மில்லியன்ஸ் இயர்ஸ். ஸோ அதெல்லாம் எப்போத்த காலத்துனா 3.3 மில்லியன்ஸ் இயர்ஸுக்கு முன்னாடி. ஸோ ஓல்டோவன் டூல்ஸ் அக்கர் இன் ஓல்டுவாய் கார்ஜ் இன் ஆஃப்ரிக்கா. இந்த ஓல்டோவன் டூல்ஸ் வந்து எங்கே இருந்திருக்குன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஓல்டோவே கார்குங்கிற ஒரு பிளேஸில் வந்து இருக்குது. தே ஆர் 2 to 2.6 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு. ஸோ அதுக்கு எத்தனை வருஷம் இருக்குன்னா 2.6 மில்லியன் இயர்ஸ் வரைக்கும் அது ஓல்டாக இருக்கும். த ஹியூமன் ஆன்செஸ்டர் ஆஸ்ட்ரோலோபித்தினஸ் யூஸ்ட் ஹேமர் ஸ்டோன்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ்ட் ஷார்ப் எட்ஜ் ரிஃப்ளெக்ஸ். த டூல்ஸ் were used for cutting, slicing and processing food. உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த கல்லை யூஸ் பண்ணி அந்த கூர்மையான இதை வச்சு அவங்கள வேட்டையாடினாங்க, அந்த ஃபுட்டை வந்துட்டு அவங்க சாப்பிட்டாங்க, கட் பண்ணுற கலன்னு இது பண்ணாங்க, அவங்க ஃபுட்டை வந்து கட் பண்ணாங்க, ஸ்லைஸ் பண்ணாங்கன்னு நமக்கு எல்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எந்த ஏஜில் நடந்திருக்குன்னா இந்த இயர்லியஸ்ட் லித்தினிக் அசம்பிளேஜஸ் ஆஃப் ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் இந்த ஏஜில் தான் வந்துட்டு அது நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர். The lower Paleolithic culture is marked by the human ancestors belonging to species Homo habilis and Homo erectus. So இந்த lower Paleolithic cultureல இருந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா இந்த Homo habilis species Homo erectus தான் இந்த lower Paleolithic culture அது பீரியட்ல வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. The human ancestors flaked large stone blocks and designed various tools including hand axes. So இவங்க என்ன பண்ணாங்கன்னா பெரிய பெரிய கல்லை வந்துட்டு ஸ்டோன் பிளாக்ஸை வந்து இது டிசைன் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸை வந்து கிரியேட் பண்ணாங்க. So these tools which are found in Africa, Asia and Europe. So இந்த டூல்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா ஏஷியாவில், ஆஃப்ரிக்காவில், யூரோப்பில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் are dated to the earliest to about 1 million years ago. அது வந்துட்டு 1.8 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடியே வந்துட்டு அது இருந்துச்சு அப்படிங்கிற அந்த டேட் கொடுத்துருக்காங்க. They made various tools such as hand axes and cleavers to meet their subsistence needs. ஸோ அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல்ஸை வந்து எடுத்தாங்க. அந்த ஹேண்ட் ஆக்சஸ் அதாவது வந்துட்டு கத்தி கம்பு கோடாரில் சொல்கிறாங்க அந்த ஹேண்ட் ஆக்ஸுங்கிற ஒரு டைப் ஆஃப் டூல். அண்ட் கிளீவர்ஸுங்களை வந்துட்டு ரெண்டை வந்து பிளக்கருக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறதா கிளேவர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டூல்ஸை வந்துட்டு அவங்களோட நீடுக்கு அவங்களோட தேவைக்கு ஏற்ப அவங்களோட அந்த டூலை வந்துட்டு அவங்க வந்து மாடர்ன் பண்ணிக்கிட்டாங்க, மேட் பண்ணிக்கிட்டாங்க. தீஸ் டூல்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் பைஃபேசஸ். ஸோ இந்த டூல்ஸுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் நம்ம பைஃபேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் டூல்ஸ் ஹேவ் ஃபிசிக்கல் சிமெட்ரி அண்ட் கன்வே ஹியூமன்ஸ் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ். ஸோ இந்த டூல்ஸ் வந்துட்டு எதை தருதுன்னா ஹியூமனோட காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், அவங்களோட பர்செப்ஷன் ஸ்கில்ஸை வந்துட்டு நமக்கு தெரியப்படுத்துது. ஸோ திஸ் கல்ச்சர் இஸ் கால் த லோவர் பேலியோலித்திக். ஸோ இந்த கல்ச்சர் இந்த பீரியட்ல வாழ்ந்த இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர்னு சொல்றோம். ஸோ த ஹேண்ட் ஆக்ஸ் டூல்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் அச்சுலியன். ஸோ இந்த ஹேண்ட் ஆக்ஸ் டூல்ஸை வந்து இன்னொரு பேர்னு சொல்றோம் அந்த அச்சுலியன்ஸ். அச்சுலியன்னா என்னன்னா they were first hand axes recognized at a place called Saint Achul in France. ஸோ அதை வந்துட்டு என்னென்ன ஏன் வந்து அது அச்சுலின்னு சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் அதை எங்கே ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய செயின்ட் அச்சுல் அந்த பிளேஸில் அதை ரெக்கக்னைஸ்
யூட்டிலைஸ் பண்ணனால தான் நம்ம வந்து அந்த அச்சுலியன் டூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் டூல் மேக்கிங் ட்ரெடிஷன் கண்டினியூ டில் 2,50,000 years to 60,000 years ago in India. ஸோ இந்த டூல்ஸை வந்து அந்த மேக் பண்ணக்கூடிய ட்ரெடிஷன் வந்துட்டு கண்டினியூ ஆச்சு. எப்போ வரைக்கும் கண்டினியூ ஆச்சுன்னா 2,50,000 60,000 years எகோ முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் வந்து அது வந்து கண்டினியூ ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பைஃபேஸஸ்ங்கிற ஒன்றும் இல்லை, அது டூல்ஸ் தட் ஹேவிங் ஃப்ளேக்கிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு ஒரு தாக்குற மாதிரி இருக்கக்கூடிய அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பைஃபேஸ் டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சப்சிஸ்டன்ஸ் நெசசிட்டிஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் வேர் மெயின்லி ஃபுட் அண்ட் வாட்டர். ஸோ அவங்களோட முக்கிய தேவைகள் என்ன இருந்ததுன்னா ஃபுட்டு வாட்டர் மட்டும்தான் அவங்களுக்கு முக்கிய தேவையாக இருந்தது. இப்போ இருக்க மாதிரி நமக்கு படிப்பு வேணும், நமக்கு துணி வேணும், அது வேணும், இது வேணுங்கிறது அவங்களுக்கு முக்கியமாக இப்போ இல்லை. அவங்களுக்கு முக்கியமான ரெண்டு விஷயம் என்னென்னா அவங்க வாழ்கிறதுக்கு தேவையான அந்த ஃபுட்டு வாட்டரும் தான் ரொம்பவே முக்கியமாக இருந்தது. The human ancestors perhaps did not possess complex language skills as we have now. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த விதமான லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து இல்லை, எழுதவோ படிக்கவோ தெரிஞ்ச அந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து இல்லை. இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் இல்லை. They might have voiced a few sounds or words and possibly used a sign language. அவங்க வந்துட்டு ஒன்று வந்துட்டு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸாக டைப் ஆஃப் சவுண்டு கொடுப்பாங்க, இல்லாட்டி சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் அவங்களோட கம்யூனிகேஷன் இருந்தது. They were intelligent enough to select stones as a raw material used as a hammer stones to carefully flake the rocks and design the tools for their needs. பட் அவங்க ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக இருந்தாங்க. எதிர் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டோனை செலக்ட் பண்ணி அந்த ஸ்டோன் வந்துட்டு அந்த ஸ்டோனை ரா மெட்டீரியலாக வச்சு அவங்களுக்கு தேவையான டூல்ஸை வந்து அவங்க மேக் பண்ணிக்கிறதுல தயாரிக்கிறதுல வந்துட்டு அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருந்தது அப்படிங்கிறாங்க. They hunted animals, fed on the meat of the animals killed by the predators and gathered plant food such as roots, nuts, fruits. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அனிமல்ஸ் அதாவது விலங்குகளை வேட்டையாடினாங்க, அதே மாதிரி பிளான்ட்லேருந்து ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க, பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரூட்லேருந்து ஃபுட் எடுத்தாங்க, நட்ஸ் எடுத்தாங்க, ஃப்ரூட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு அவங்களோட ஃபுட்டோட ஹேபிடேட்ஸ் வந்து இருந்தது. ஸோ இன் இந்தியா த Acheulean tools have been found near Chennai and many other sites such as Izampur in Karnataka, Bhimaketha in Madhya Pradesh. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து இந்த Acheulean tools எல்லாம் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. ஃப்ரான்ஸில் மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயும் கண்டுபிடிச்சாங்க. எங்கேன்னா சென்னை பக்கத்துலேயும் அண்ட் கர்நாடகாவில் இசாம்பூருங்கிற பிளேஸ்லேயும் மத்திய பிரதேஷில் வந்து பீமகேத்தா அப்படிங்கிற அந்த பிளேஸ்லையும் வந்துட்டு இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரா மெட்டீரியல் என்னென்னா ரா மெட்டீரியல் இஸ் த நேச்சுரலி அவைலபிள் ஸ்டோன் பிளாக் அட் பெபிள் செலக்டட் பை த ஹியூமன் ஃபார் மேக்கிங் டூல்ஸ். ரா மெட்டீரியல் ஒன்றுமே இல்லை, நேச்சுரலாக அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் பிளாக், அதை வந்து ஹியூமன் செலக்ட் பண்ணி டூல்ஸ் தயாரிக்கிறதுக்கு வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன்று ஸ்கோர் இஸ் த மெயின் பிளாக் ஆஃப் த ஸ்டோன் ஃப்ரம் விச் ஸ்மால் சிப்ஸ் ஆர் ஃப்ளேக்டு பை யூஸிங் எ ஹேம்பர் ஸ்டோன். ஸோ கோருங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்டோனோட மெயின் பிளாக், அதை வந்து சின்ன சின்ன சிப்ஸாக இது பண்ணி ஒரு ஹேமர் ஸ்டோன் அதாவது ஒரு அனிமல்ஸை வந்துட்டு வேட்டையாடுறதுக்கு வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஃப்ளேக்குங்க வந்து ஸ்மால் சிப், கோர் வந்துட்டு ரொம்ப ஸ்மாலாக இருந்தால் அதுதான் நம்ம ஃப்ளேக் அப்படின்னு சொல்லுவோம். ரிமூவ் ஃப்ரம் ஏ லார்ஜ் ஸ்டோன் பிளாக் கால் த கோர். ஸோ அது வந்து எதுலேருந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்களா, ஒரு பெரிய பாறைகள்லேருந்து பெரிய ஸ்டோன்ஸ்லேருந்து அதை ரிமூவ் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர். After about 3,98,000 years ago, further changes took place in the lithic technology in Africa. ஸோ 3,98,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த லித்திக் டெக்னாலஜிலேருந்து இந்த லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர்லேருந்து சில சேஞ்சஸ் வந்து வந்தது. ஸோ த ஹோமோ எரெக்டஸ் ஸ்பீஷிஸ் எக்ஸிஸ்டட் டியூரிங் திஸ் பீரியட். ஸோ இந்த ஹோமோ எரெக்டஸ் ஸ்பீஷிஸ் வந்து வர ஆரம்பித்தாங்க. எப்படி வந்து லோவர் பேலியோலித்திக்கில் வந்துட்டு ஹோமோ ஹேபிலஸ் வந்து இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த ஹோமோ எரெக்டஸ் ஸ்பீஷிஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆக ஆரம்பித்தாங்க. Anatomically, modern humans are said to have emerged around 3 lakh years ago. But இந்த மாடர்ன் நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் வந்து 3 லட்சம் வருஷம் தான் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் லித்திக் டெக்னாலஜின்னு என்னென்னா லித் மீன் ஸ்டோன், லித்னா வந்துட்டு ஸ்டோன் அப்படின்னு மீன். The methods and techniques involved in the production of stone tools are called lithic technology. So lithic technology னா என்னன்னா அந்த ஸ்டோனை வச்சு அவங்க ஸ்டோனை வச்சு அந்த டிஃப்ரெண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த ஸ்டோன்லேருந்து டூல்ஸை கொண்டு வராங்களே அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லித்திக் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ the hand axes turned out to be much attractive in design and many smaller tools were also produced. இந்த hand axes மட்டும் இல்லாமல் அவங்க ஹேண்ட் மூலிமா அந்த ஸ்டோன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்ன டூல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. The core was prepared and the tools were made. So core prepare பண்ணி அதிலிருந்து இந்த டூல்ஸை வந்துட்டு மேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. The points and the scrapers were used. Short blades were also used. So points and scrapers னு ஒன்று இல்லை, ஒரு அனிமலை வந்துட்டு ஹண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு தேவையான இந்த கூர்மையான இருக்கக்கூடியத பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்கிராப்பர்ஸ் சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணாங்க. அட் த சேம் டைம் பிளேடு அதையும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க.
The lithic tool making tradition of Levosian belonged to this period. So இந்த lithic tool making period tradition நம்ம என்ன சொல்லணும்னா Levalloisian அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த பீரியட்ல வந்து அது ஆரம்பிச்சது. The tools made during this time are found in Europe and Central and Western Asia. ஸோ இந்த டைம்ல தோன்றின அவங்க மேட் பண்ண டூல்ஸ் எல்லாம் எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா யூரோப்லயும் சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் ஏஷியாலையும் வந்துட்டு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ Levalloisian tools are the implements made after preparing the core. It was named after town of Levallois in France. ஸோ இந்த Levalloisian டூல்ஸுங்கிறது வந்துட்டு இந்த கோர் அதை தீப்பிழம்புலேருந்து எடுத்து அதுலேருந்து இது பண்ணி அதை வந்துட்டு டூல்ஸ் வந்துட்டு எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ரான்ஸில் வந்து லெவலோயிஸ் அப்படிங்கிற ஒரு டவுன் வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் வச்சாங்க. ஸோ இங்கேருந்து அப்படி எடுத்தனால அந்த பேர் வந்து வச்சாங்க. ஸோ த மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் அப்பியர்டு பிட்வீன் 3,85,000 and 1,98,000 years ago in Europe and parts of Western and South Asia. ஸோ இந்த மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் வந்து எப்போ அப்பியர் ஆச்சுன்னா வந்துட்டு 3,85,000 and 1,98,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு யூரோப்லையும் வெஸ்டர்ன் அண்ட் சவுத் ஏஷியன் பார்ட்ஸ்லையும் வந்துட்டு இந்த மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் வந்துட்டு அப்பியர் ஆக ஆரம்பிச்சது. The tools that were made during this period were in use till about 28,000. ஸோ இப்போ அப்போ எடுத்துக்கூடிய அந்த டூல்ஸ் வந்து இப்போ வரைக்கும் நம்ம அந்த டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். The people of this period were called Netherlands. ஸோ இந்த பீரியடில் வாழ்ந்த பீப்புள் நம்ம என்ன சொல்லுவோம், நியாண்டர்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். They buried the dead people systematically. அவங்க வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபியூனரல்னு சொல்லுவாங்களா, கடைசி காரியம் எல்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்துட்டு இந்த பீரியட்லாம் அவங்க வந்து பண்ண வந்துட்டு ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம இதோட இந்த கிளாஸை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஆல். வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ தேங்க்யூ.